அன்பே சிவம். நான் உங்கள் மையரி சுகுமார். வாத நாடி மருத்துவம் ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்புங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வாதம் சார்ந்து இருக்கக்கூடிய நோய்களுடைய பாதிப்பு இன்றைக்கு அதிக அளவில் இருக்கு இல்லைங்களா? வாத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, வாத நோய்னா உங்களுக்கு தெரியுங்களா? முடக்குவாதம், மூட்டுவாதம், முதுகு தண்டுவட வாதம், நெறித்தலை வாதம், ஆமை வாதம், இது மாதிரி சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட வகைகள், வாத நோய் வகைகள் சொல்கிறாங்க. இப்போ இதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில், நவீன யுகத்தில் பெருகி வரக்கூடிய பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதனுடைய தாக்கத்தினால காற்று மாசுபாடு அடைய வாதம் அப்படிங்கிற நோயோட தன்மையும் அதிகரித்து போகுது. அதாவது குறிப்பாக வாத நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காற்றுக்கும் வாதத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா வாதம்னா காற்று என்று ஒரு பொருள் உண்டு. அப்போ இந்த வாத நோய் சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு எளிமையாக இயற்கையான வழிமுறைகளில் அதை தீர்ப்பதற்கான, குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு இந்த வாத நாடி மருத்துவம் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோங்க. இந்த பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் நடக்குதுங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குங்க. நேரடி பயிற்சி வகுப்பாக, ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக நடக்கலையா? இதில் நிறைய செயல்முறைகள். இப்போ வாதம்னா என்ன? வாத நோய் ஏன் வருது? இப்போ வாத நோய்னா தச வாயுக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், இது மாதிரி தச வாயுக்களுக்கும் இந்த இருக்கக்கூடிய வாத சம்பந்தமான நோய்களுக்கும் என்ன தொடர்பு? இதில் எதிலிருந்து நம்ம குணப்படுத்த துவங்க வேண்டும்? இதனுடைய அமைப்பு, வாத நோயை நம்ம எப்படி கையாள்வது? இயற்கையான வழிகளில் சரி செய்வதற்கு நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? எதையெல்லாம் பயிற்சியாக பண்ணணும்? வெளிப்பிரயோகம் சொல்லக்கூடிய புற மருந்துகளை நம்ம எதையெல்லாம் பயன்படுத்தணும்? நான் சொல்ல இயற்கையான வழிமுறைகளில் அப்போ ஒரு மூலிகை தைலம்னு வச்சுக்கங்களேன். எந்த மூலிகை தைலம் பயன்படுத்தினா வாதம் எந்தெந்த வாதத்துக்கு எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம்? இது மாதிரியெல்லாம் ஒரு எளிமையான ஒரு பயிற்சி வகுப்பு. அதுக்கப்புறம் வாதத்துக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் சிறந்தது? வாத நோய் குறிப்பாக எந்த நேரத்தில் அது பாதிப்பை வெளி காமிக்கும்? பாருங்க, இதனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிற அவ்வளவு விஷயங்களும் இந்த பயிற்சி வகுப்பு 2 நாள் பயிற்சி வகுப்பில் இடம்பெற இருக்குங்க. இந்த நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் பங்கேற்க விரும்புகிறீங்க அப்படின்னா, கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் இந்த பயிற்சி வகுப்பிற்கு வருக வருகென அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.